கம் கணபதையே நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. கற்பனை கெட்டாத அற்புதங்கள் வரிசையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தெய்வம் அகஸ்தியருக்கு நவரத்ன ரூபமாக காட்சி கொடுத்த திருமீயச்சூர் லலிதாம்பிகை. திருவாரூர் மாவட்டத்தில் திருமீயச்சூர் என்ற கிராமத்தில் அமைந்த தெய்வம். மன்மதனை சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணால் எரித்த கதை நாம் அனைவரும் அறிந்ததே. மன்மதன் சாம்பலிலிருந்து உயிர் பெற்றான் ஒரு அசுரன். அவனது பெயர் பண்டாசுரன். பண்டாசுரன் முனிவர்களையும் தேவர்களையும் பெண்களையும் துன்புறுத்தி வந்தான். இந்திராதி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவனிடம் முறையிட்டனர். அதன் பின் அனைவரும் கூடி அம்பிகையை தியானித்தனர். அம்பிகையை குறித்து கடுந்தவம் புரிந்தும் அம்பிகை நேரில் வரவில்லை. மற்றொரு பக்கம் பண்டாசுரனின் கொடுமை அதிகரித்து கொண்டே போனது. யாகங்கள் பூஜைகள் முதலியவற்றை செய்தனர் தேவர்கள். அவர்களை சுற்றி ஒரு கோட்டை தோன்றியது. அது பண்டாசுரன் அமைத்த கோட்டை என்று பயந்த தேவர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்தனர். தனது அங்கங்களில் கால் முதல் தோள் வரை நறுக்கி ஹோமகுண்டத்தில் வீசிய தேவர்கள் கழுத்துடன் அக்னிகுண்டத்தில் விழ தயாரானார்கள். அப்போது அக்னிகுண்டத்திலிருந்து ஒரு தேஜோமயமான ரூபம், என்றும் 16 வயதுடைய அழகிய லலிதாம்பிகை ஸ்ரீசக்கர ராஜரதத்தில் தோன்றினாள். மாதுளை நிற பட்டுடன் சர்வாலங்கார பூஷணியாக அவதரித்தாள். காமேஸ்வரியான அவளை 30 கோடி மன்மதஹார ரூபமான காமேஸ்வரன் மணந்தார். லலிதாம்பிகைக்கு சாம்ராஜ்யாபிஷேகமும் பட்டாபிஷேகமும் செய்து வைத்தனர் தேவர்கள். தேவர்களின் குறைகளை கேட்ட அம்பிகை புறப்பட்டாள் பண்டாசுரன் யுத்தத்திற்கு. போர் வலுத்தது. முடிவில் காமேஸ்வரிக்கே ஜெயம். சர்வலோகேஸ்வரியான லலிதாம்பிகை போரின் விளைவால் உக்ரரூபிணியான தன்னை சாந்திப்படுத்தி கொள்ள மனோன்மணி ரூபமாக தவம் செய்ய பூமியில் தேர்ந்தெடுத்த இடமே திருமீயச்சூர் என்னும் திருத்தலம். அங்கே ஸ்ரீசக்கர பீடத்தின் மீது மனோன்மணி ரூபமாக தவம் செய்து லலிதா திரிபுர சுந்தரியாக ஆவிர்பவிக்கிறாள், அருள் பாலிக்கிறாள் அம்பிகை. பிரம்மாண்ட புராணம், ஸ்காந்த புராணம் ஆகியவற்றில் திருமீயச்சூரை பற்றிய நிறைய குறிப்புகள் உள்ளன. வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டவளாய் ஸ்ரீசக்கர பீடத்தின் மீது அமர்ந்து இரு கைகளில் ஒரு கையில் தாமரையுடனும் தங்கக் கரும்பு சாற்றிய வண்ணம் காட்சி தருகிறாள் லலிதா பரமேஸ்வரி. அம்பிகையை சமாதானப்படுத்த அவளது முகத்திலிருந்து வந்த வசின்யாதி வாக்தேவதைகள் அம்பிகையை புகழ்ந்து 1000 நாமாக்களால் போற்றினார்கள். அந்த 1000 நாமங்களே லலிதா சகஸ்ரநாமம் என்ற அற்புதமான கிரந்தம். லலிதா தேவியின் உபாசகர் ஹயக்ரீவர் வாக்தேவதைகளின் சகஸ்ரநாமத்தை பற்றி அகஸ்தியரிடம் சொல்ல, அவர் இந்த லலிதாம்பிகையை காண தனது மனைவி லோபாமுத்திரையுடன் திருமீயச்சூர் க்ஷேத்திரம் வந்தார். அம்பிகை மனதார தொழுதவர்க்கு லலிதாம்பிகை நவரத்ன வடிவில் காட்சி கொடுத்தாள். சாதாரண மக்களாகிய நாம் பூமாலை வாங்கி சாற்றுவோம். அகஸ்தியரோ அம்பாள் உபாசகர், ஞானபண்டிதராயிற்றே. நவரத்ன மாலை என்ற பாமாலையை சாற்றினார் அம்பிகைக்கு. ஞானகணேசா சரணம் சரணம் என்றும் தொடங்கும் பாடலில் எவரத்தினமும் இசைவால் லலிதா நவரத்தின மாலை நவின்றிடுவார், அவரற்புத சக்தியெல்லாம் அடைவார், சிவரத்தினமாய் திகழ்வார் அவரே என்று அம்பிகையை கொண்டாடினார். அகஸ்தியருக்கு மட்டுமல்ல, நாம் வாழும் காலத்திலும் அம்பிகை ஒரு வினோதமான அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறாள். லலிதா சகஸ்ரநாமத்தை தினமும் பாராயணம் செய்வதை வழக்கமாக கொண்ட ஒரு பக்தையின் கனவில் அம்பிகை தோன்றி, தனக்கு சகல ஆபரணங்களும் இருக்கின்றன, கொலுசு மட்டும் இல்லை, அதை வாங்கித்தர முடியுமா என்று கேட்டாள். பக்தைக்கோ தனது கனவில் வந்த தெய்வம் யாரென்று தெரியாமல் தவித்தாள். அதே சமயம் ஒரு மாத இதழில் இந்த அம்பிகையின் படம் அட்டைப்படமாக இருக்கவே திருமீயச்சூருக்கு விரைந்தாள். கொண்டு வந்த கொலுசை அர்ச்சகரிடம் கொடுத்து அம்பிகைக்கு சாற்றுமாறு கூறினாள். அர்ச்சகரோ உற்சவமூர்த்திக்கு சாற்ற முடியுமே தவிர மூலமூர்த்தியோ கல்விக்கிரகம், அதற்கு சாற்ற முடியாது என்று கூறினார். பக்தை மிகவும் வற்புறுத்த கற்சிலையில் கணுக்கால் அருகில் அழுத்தி பார்த்தார். என்னே ஆச்சரியம்! கொலுசு புகும் அளவுக்கு இடம் இருந்தது. அம்பிகை பக்தை அழித்த கொலுசுடன் காட்சி தந்தாள். அன்று முதல் இன்று வரை இந்த அம்பிகைக்கு கொலுசு சாத்துவது ஒரு வேண்டுதலாகிவிட்டது.
இத்தலத்தில் மற்றுமோர் தனிச்சிறப்பு. அம்பிகைக்கு அன்னப்பாவாடை, நெய்க்குழ தரிசனம். அது என்ன? மூட்டை மூட்டையாக அன்ன வகைகள் வரிசையாக சமைத்து சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், புளியோதரை, லட்டு, முறுக்கு, அதிரசம், வடை, பழங்கள் போன்றவற்றை அம்பிகை முன் வாழை இலை மீதோ மட்டைகள் மீதோ பரப்பி சர்க்கரை பொங்கலை பாத்தியாக கட்டி அதில் டின்கணக்கில் நெய்யை குழம் போல ஊற்றி வைப்பார்கள். சர்வாலங்கார பூஷணியாக அம்பாளுக்கு அலங்காரம் செய்து திரை விலக்கி கற்பூர ஹாரத்தி காட்டும்போது அம்பிகையினது பிம்பம் அந்த நெய்க்குழத்தின் மீது தெரியும். அதுவே நெய்க்குழ தரிசனம். இது காண கண்கொள்ளா காட்சி, பிறப்பிற்கு முக்தி தரும் தரிசனம். இத்தலத்தில் லலிதா சகஸ்ரநாமமும் லலிதா நவரத்ன மாலையும் பாடுபவர்களுக்கு கேட்ட வரங்களை தருவாள் லலிதாம்பிகை. மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. நன்றி. ஸ்ரீ சுதா.